இந்த ஸ்கூல் படிக்கிற பொண்ணை ஒரு மிகப்பெரிய ஜாம்பி கூட்டமே பிடிச்சி துரத்திக்கிட்டு இருக்குது. இந்த பொண்ணுமே தன்னுடைய உயிரை காப்பாத்திக்கிறதுக்காக அந்த ஜாம்பி கூட்டத்துக்கிட்ட மாட்டாம தப்பிச்சு ஓடிக்கிட்டே இருக்கிறாங்க. இவளுடைய மற்ற கிளாஸ்மேட்ஸ் கிட்ட உதவி கேட்டா அவங்க எல்லாரும் கதவு திறக்கிற மாதிரி திறந்து பேக் மட்டும் வாங்கிட்டு இவளை அப்படியே வெளியிலே விட்டுட்டாங்க. ஸோ இந்த பொண்ணு ரொம்பவே தேம்பி அழ ஆரம்பிக்கிறா. அப்பன்னு பார்த்து நிறைய ஜாம்பிஸ் அந்த பொண்ணை தொடர மாதிரி வராங்க. அப்படி வரும்போது ஒரு பையன் அங்கிருந்து வரான். தென் அவன் இந்த பொண்ணு அந்த ஜாம்பிஸ் கிட்ட இருந்து அந்த பொண்ணையும் காப்பாத்துறான். பார்த்தா இந்த பொண்ணு இப்பதான் ரொம்பவே சந்தோஷமாயிட்டா. தென் அந்த பையனுடைய மூஞ்சியை பார்த்தா தென் அவனுமே அந்த ஜாம்பிஸால இன்ஃபெக்ட் ஆன பையனா இருக்கிறான். அதுக்கப்புறமா இந்த பொண்ணு இன்னுமே அதிகமா பயப்பட ஆரம்பிக்கிறா. ஏன்னா நம்மளை காப்பாற்ற வந்தவனும் இன்ஃபெக்ட் ஆயிருக்கானே, அப்ப நம்மளை இங்கிருந்து காப்பாத்தி வெளியில கூட்டி போறதுக்கு யாருமே இல்லையேன்னு சொல்லிட்டு ரொம்பவே அழ ஆரம்பிக்கிறா. அந்த பையனும் இந்த பொண்ணை தோல்ல தூக்கிட்டு ஓடி போயிடுறான். இந்த பொண்ணையும் கிச்சன்ல கூட்டிட்டு போய் வச்சிடறான். அங்க பாத்தீங்கன்னா அங்க நிறையவே கத்திகள் இருக்கு. உடனே இந்த பொண்ணு ரொம்பவே பயப்பட ஆரம்பிக்கிறா. எதுக்கு இங்க இவ்வளவு கத்தி இருக்குன்னு. அந்த பையன் சொல்றான், எனக்கு இப்ப ரொம்பவே பசிக்க ஆரம்பிக்குது, எனக்கு ஏதாவது சாப்பாடு செஞ்சு கொடு அப்படின்னு சொல்லி கேட்கிறான். தென் இந்த பொண்ணுமே அங்க இருக்கிற ஃப்ரிட்ஜை ஓபன் பண்ணி பாக்குறா. உள்ள பார்த்தா நிறையவே நூடுல்ஸ் இருக்கு. இப்பதான் இந்த பொண்ணுக்கு உயிரே வந்த மாதிரி இருக்கு. அந்த பையனுமே எனக்கு இங்க இருக்கிற நூடுல்ஸ் எதுவுமே வேணாம், எனக்கு சூப்பர் மார்க்கெட்டுக்கு போய் வாங்கி கொடுன்னு சொல்றான். அதுக்கப்புறமா இவங்க ரெண்டு பேரும் நேரா சூப்பர் மார்க்கெட் போறாங்க. பார்த்தா அந்த வழியில நிறையவே ஜாம்பிஸ் நிக்கிறாங்க. இந்த பையனுமே தன்னுடைய கையை கடிச்சு அவனுடைய பிளட் எடுத்து அந்த பொண்ணுடைய மேல தேய்ச்சி விட்டுருதான். அந்த பொண்ணு மேல இவனுடைய பிளட் இருக்கிறதுனால அந்த ஜாம்பிஸ் எல்லாமே இவ்வளவு ஜாம்பி தான் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு போயிடுறாங்க.